டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவராக பெரம்பலூர் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கியுள்ள திரு பாரிவேந்தர் அவர்கள் அவர் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்றதே சார் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் இந்த தொகுதிக்கு அப்படிங்கிறது ஒரு புத்தகமாக அவர் வெளியிட்டிருக்கிறார். இது மாதிரி ஏன் இவ்வளோ ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திராவிட கட்சிகள், இது மாதிரி நாங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ பணிகள் நாங்கள் முடிச்சிருக்கிறோம், எங்களுடைய பணிகளில் இதை மிச்சம் இருக்கு, இதை முடிக்க வேண்டியதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், இதை மாதிரி வெளிப்படை தன்மையாக சொல்றாங்களா? இது ஏன் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு? அதாவது அவங்களுக்கு பல நேரத்தில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அவங்களோட இது அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குதுன்னா, நம்ம எதுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும்? கொடுத்தானா மக்கள் என்ன சொல்லுவாங்க? சரி, நீங்க அந்த இடத்துல பண்ணீங்க, இந்த இடத்துல பண்ணல, நம்ம இதை கவனிக்கவே இல்லை, நீங்க அந்த தாலுக்கா கவனிச்சிங்க, அந்த கிராமத்தை கவனிச்சிங்க, அங்க இருக்கிற அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க, அந்த இடத்துல பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல பண்ணல. இதுவும் ஒரு காரணம் இருக்குது. மூன்றாவது என்ன காரணம் என்னன்னா, சரி நம்ம தேர்தல் டயத்தில் இது என்ன ஓட்டர்ஸ்க்கு என்ன 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 இது இருக்குது, நம்ம சொல்லணும் இதுக்கு. அதாவது ஒரு அலட்சியம் இதுல கலந்து இருக்கு. நம்ம எதுக்கு பதில் சொல்லணும்? மக்கள் மறந்துடுவாங்க. இல்ல, மக்களுக்கு இதெல்லாம் இருக்குது தெரியாதே. இந்த ஸ்கீம் இருக்குதுன்னு எத்தனை மக்களுக்கு தெரியும்? பாராளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடி வரையில் செலவு பண்ண முடியும், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாதே. அது அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம தெரிய வச்சு எதுக்கு பிரச்சனையை கிளப்புது? ஏதாவது கொஞ்சம் செய்வோம். அது செய்யும் போது கூட தன்னோட இதை பார்த்துப்பாங்க. இதுல பாதி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியம். ரெண்டாவது, நம்ம அரசு மத்திய, அதாவது மாநில அரசு, நம்ம அரசு, நம்ம ஆட்சியில் இருக்கோம், இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு? தேர்தல் வந்தால் 5-10 கொடுத்தா அவங்க நம்ம ஓட்டு போட்டு போப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது கலை, நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இது வருத்தத்தக்கது. ஏன்னா நீங்கள் ஓட்டருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. எந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இது கொடுக்குறாங்களோ, கணக்கு சொல்கிறாங்களோ, பாருங்க 5 ஆண்டு காலத்தில் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் தீர்வு காண்பதற்காக முயற்சி எடுத்திருக்கேன், இதுக்கெல்லாம் தீர்வு வந்திருக்கு. இல்லை, இந்த இடத்துல நான் குறிப்பிடணும், உத்தரப்பிரதேச எம்பிக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 555 கோடியில் 446 கோடி அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அப்போ அஸ்ஸாமில் 105 கோடியில் 85.5 கோடி அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம், அடுத்து ஒடிஷா, இவங்க 155 கோடியில் 116.5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எம்பிக்கள்லாம், இந்த மாநிலத்தில் உள்ள எம்பிக்கள்லாம் ஒதுக்கப்பட்ட தொகுதி நிதியிலேருந்து பெரும்பாலானவற்றை செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் குறைந்த அளவு செலவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு திராவிட மண், இங்க மக்களுக்காக தான் வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பக்கம் கல்வியில எல்லாத்துலயும் முன்னேறி இருந்தா கூட இன்னமும் நம்ம எம்பிக்கள் இந்த நிதியெல்லாம் செலவு பண்ணுனா அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு முன்னேறும். அதுதான் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, கரெக்டாக சொல்கிறீங்க. பாருங்க, அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிஜேபி ஆளும் மாநிலங்களாக இருக்குது. அந்த இடத்துல பிஜேபி தலைமை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பின்னாடி இருக்காங்க. எதுக்கு உங்கள் எம்பி லேண்ட் ஸ்கீமில் எவ்வளோ செலவு பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, உடனடியாக என்ன பிரச்சனைகள் இருக்கிறது பாருங்க. தொடர்ந்து கான்ஸ்டிடுவன்சியோட டச்சில் இருங்க. ஒரு பக்கம் அவங்களோட சென்ட்ரல் லீடர்ஷிப்பும் அவங்க மேலே குத்திட்டே இருக்காங்க. நீங்கள் போங்க, கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே போங்க, ஃபீட்பேக் வாங்க. இதில் என்ன கலை புரிஞ்சுக்கணும்னா, பிஜேபி மீண்டும் மீண்டும் சில மாநிலங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிற காரணம் என்ன? பல பேர் நினைச்சு எதிர்கட்சிகள் நடக்கிறது இந்துத்துவா, அதனால ஜெயிக்கிறாங்க. அது இல்லை காரணம். எந்த மாநிலத்தில் எந்த ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ இருக்கட்டும், அந்த கட்சி உறுப்பினர்கள் ஒரு கமிட்டடாக அந்த கான்ஸ்டிடுவன்சியில், அந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டே இருந்து மக்களுக்காக செயல்படுற இது பாருங்க, அந்த இடத்துல பார்ட்டி பேரு நல்லா ஆகுது. இப்போ தமிழ்நாட்டில் நிலைமை என்ன கேட்டீங்கன்னா, எல்லாமே ஒரு அரசியலா போயிடுச்சு. ஒரு அரசியல் தான் நடக்குது. இந்த அரசியலுக்கு இடையில தான் இப்போ பெரம்பலூர் தொகுதி வேட்பாளரா இருக்கக்கூடிய திரு பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதிகள், நான் என்னென்னலாம் கொடுத்தனோ அதெல்லாம் நிறைவேற்றி இருக்கேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பொதுமக்களுக்கு முன்பு அவர் வெளியிடுறாரு.
என்னுடைய வாக்குறுதிகள் நான் கொடுத்தேன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல தொகுதியில இந்தந்த பணிகள நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவருடைய சாதனை பட்டியல அவர் குடுத்திருக்கிறாரு. அதற்கு வரவேற்பும் இருக்கு. அதுல குறிப்பா அவர் வாக்குறுதிகள் இந்த முறை குடுக்கும்போது, அ கல்விக்கும், மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்குறாரு. இன்னைக்கு குழந்தைகள் நல்லா படிக்கிற குழந்தைகளா இருந்தா கூட, பணம் இல்ல அப்படின்னு சொன்னா அங்க கல்வி தடைப்பட்டு போயிடுது. அப்ப என்ன பிரச்சனை? அது ஒரு கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதி அது. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு எந்த இடத்துல படிக்கிறதுல தடங்கல் வருது அப்படிங்கிறத அவர் சிந்திச்சு குடுத்ததா நம்ம இத எடுத்துக்கலாமா? இன்னொன்னு மருத்துவம். மருத்துவத்துல இன்னமும் நம்ம முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கிறோம். வளர்ச்சி அடைய வேண்டிய நம்ம இலக்கு இன்னமும் அதிகமாக தான் இருக்கு. அப்ப பெரம்பலூர் போன்ற இந்த தொகுதியில 6 சட்டப்பேரவை அடங்கிய அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில மருத்துவத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க சூழ்நிலையில அவர் 2 வாக்குறுதிகள் குறிப்பா மருத்துவத்துக்கும் கல்விக்கும் கொடுக்கிறாரு. அதுல பெரம்பலூர் தொகுதியில தனது சொந்த கல்வி நிறுவனங்களின் மூலம் 1200 மாணவர்களுக்கு மீண்டும் கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்கிறாரு. இதுல மீண்டும்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே அவர் 2019ல நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கும் போது அந்த பகுதி மாணவர்களுக்கு இலவசமா அவர் கல்வி கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி கட்டணமில்லா உயர்கல்வி கொடுத்திருக்கிறாரு. அந்த மாணவர்கள்லாம் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதையும் அவர் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிகளில் வாழும் 1500 குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 50 குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வருடத்திற்கு 300 குடும்பங்கள். அப்ப 5 ஆண்டுகள்ல 150 கோடி மதிப்பிலான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த மக்களுக்கு வறுமை கோட்டுல ஒரு சாதாரண விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் வேணும் அப்படின்னா அது எட்டா கனியா தான் இருக்கு. ஆனா அதை அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிற மாதிரி அந்த மக்களுக்கு 10 லட்சம், அதாவது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்தர சிகிச்சை அப்படிங்கிறதே நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. இது ஒரு வரப்பிரசாதமும் மாதிரி எடுத்துக்கணுமா அதை? கட்டாயமாக இதை இப்ப நீங்க சொல்லும்போதே எனக்கே மனசுல ஒரு உணர்ச்சி வந்துடுது. உணர்ச்சி படுற மாதிரி நீங்க டீட்டெயில்ஸ் குடுத்தீங்க இப்ப. எத்தன கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க இவருக்கு. அதாவது தன்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து அவர் ஹெல்ப் பண்றாரு. அது ஆனா பாருங்க அத யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம தொகுதியில மக்கள் எப்படி அவதிப்படுறாங்க. நீங்க பாருங்க மருத்துவம், கல்வி 2 ஒரு விஷயங்க. இத ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்த கம்ப்ளீட்டா மாத்திரும். ஏன்னா எந்த குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாரி குடும்பத்துல பாருங்க அந்த சின்ன பிள்ளைகள் கல்வி கூட அவங்க கல்வி பாதிக்கப்படும். எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா கையில பணம் இருக்காது. இருந்த பணம் கூட ஏதோ மருந்து வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மருந்து வாங்கி குடுத்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால மருத்துவம் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனே ரெடி பண்றீங்க. அத தவிர்த்து ஒரு கல்வி, கூடவே கல்வி பண்ணிட்டீங்கன்னா, இது 2 விஷயம் இருந்து வச்சுக்க. கல்வி அண்ட் மருத்துவம்னா, அந்த குடும்பம் அதாவது சொந்த கால்ல நிக்கிறதுக்கான ஒரு இது கிடைச்சிரும். வாய்ப்பு கிடைச்சிரும். இது பெரிய விஷயங்க. அந்த மாரி மக்கள்லாம் நம்ம பாரிவேந்தரை எவ்வளோ வாழ்த்துவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அவங்க இதுவரை பார்த்துட்டு இருக்காங்க. சரி எவ்வளோதான் உங்களுக்கு மாநில அரசு திட்டங்கள் இருந்தாலும் சரி, வசதிகள் இருந்தாலும் சரி, ரொம்ப தூரம் இருக்கிற கிராமங்களுக்கு போய் உங்களுக்கு இந்த மாரி ஒரு வசதி செய்ய முடியும்னா, வசதி செய்து குடுத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. இது பாருங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் குடுக்கும். ஒரு தைரியத்த குடுக்கும். நம்ம இத ஒரு திட்டமா பார்க்காம, குடும்பத்துக்குள்ள என்ன இம்பாக்ட் இருக்கும் பாருங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க. கல்வி நீங்க ஒரு பிள்ளைக்கு கல்விக்கு வசதி செஞ்சுட்டீங்கன்னா, அதோட ஒரு பெரிய என்ன சொல்லுங்க. அந்த குடும்பம் என்ன வரப்போற எத்தனை குடும்பங்களுக்கு நீங்க அதுக்கு பெரிய இது பண்ணுவீங்க. இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனையோ ஏழை குடும்பத்திலேருந்து சில பிள்ளைகள்லாம் அவங்கலாம் முன்னேறி வந்திருக்காங்கன்னா, இந்த கல்வி தான் காரணம். எப்போதுமே மருத்துவம் பாருங்க, இது ஒரு பெரிய விஷயங்க. எவ்வளோதான் வசதி இருந்தாலும் பாருங்க, அந்த டவுன்ல போய் அந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல போய் இது பண்றதுக்கு அவங்க கிராமத்திலேயே அந்த வசதி கிடைச்சிருச்சுங்க. எவ்வளோ பெரிய மாற்றம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிற பேர்ல அவர் செய்வது பார்த்தீங்கன்னா, அவர் எக்கச்சக்கமா செஞ்சிருக்காரு. எக்கச்சக்கமா செய்யறதுக்கான வாக்குறுதி தந்துட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் மக்களோட கஷ்டத்த புரிஞ்சிருக்காரு.
அந்த குடும்பத்தினர் என்னென்ன மாதிரி அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன இருக்கோ அத நம்ம குடுக்கணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய இதுங்க. இதுதான் நான் சொல்லுவது. இதான் குட் பாலிடிக்ஸ். இதான் நல்ல அரசியல் என்பது. ஆனா சும்மா கட்சி அரசு இந்த இந்த அரசியலை, இந்த குட் பாலிடிக்ஸை மற்ற எம்பிக்கள் பின்பற்றாததுக்கு என்ன காரணம்? இதே மாதிரி இந்த தொகுதியில் அவங்கவங்க தொகுதியில் என்ன தேவை அந்த மக்களுக்கு அப்படின்னு பார்த்து இதே கல்வி மருத்துவத்தை முன்னிறுத்தி அவங்களால செய்ய முடியாதா? இப்போ இவர் வந்து ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறாரு, பாரிவேந்தர் அவர்கள் ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் தனக்கு மீறி தன்னுடைய சொந்த நிதியிலேருந்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எதையும் நான் சேமிச்சு வச்சுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணும்னு அவர் நினைக்கல. எனக்கு அதை ஒரு ஒரு அடுத்த கட்ட அரசியலோ இல்லை அடுத்த கட்ட வாரிசு அரசியலோ இல்லை அடுத்த கட்டமாக நான் வந்து என் பணத்தை பெருக்கிறதுக்கான வழியையோ அவர் பார்க்கல. அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு அதை கண்டறிந்து அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் இதை மற்ற எம்பிக்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வருது? இது இது வித்தியாசம் சொல்லக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் அப்படிங்க. பெரிய கட்சியில இருக்கோம் நம்ம. நம்ம கட்சி கவனிச்சுப்பாங்க. அதாவது தேர்தல் நேரத்தில நம்ம மக்கள்கிட்ட போனா போறோம்ன்னு நெனைக்கிறவங்க பல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க கட்சி அரசியல் அப்படிதான் இருக்குது. இல்லன்னா நீங்க சொல்லுங்க, எத்தன ஊழல் பத்தி நம்ம கேள்விப்படுறோம். எத்தன அமைச்சர்கள் ஊழலில் மாட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? மக்கள பத்தியோ, மக்களோட கஷ்டங்கள பத்தி இருக்கிறவங்க இந்த மாரி ஊழல் செய்வாங்களா? மக்களுக்காக யோசிக்க மாட்டாங்களா? சாராயத்துல கூட கமிஷன் வாங்கி நமக்கு அது ரூ. 10 அதிகம் கிடைச்சா அத பாக்கெட்ல போட்டுக்கணும்னு நெனைக்கிற அமைச்சர்கள்லாம் இருக்கும் பொழுது, அந்த அரசியல் என்ன? இந்த அரசியல் என்ன? கம்ப்ளீட்டா வேற அப்ரோச்சுங்க இது. அண்ட் போக போக இந்த அரசியல் இப்படிதான் இருக்க போகுது. மக்களும் அதுதான் எதிர்பார்க்க போறாங்க. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து 5ஓ 10ஓ கையில குடுத்துட்டு நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். தேர்தல் நேரத்துல தானே நம்ம போனோம் அவங்ககிட்ட. இல்லாட்டி போ வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாரி நெனைக்கிறவங்க இருக்காங்க நெறைய பேர். அதுக்கு தான் இது ஒரு வார்னிங். இந்த மாரி உறுப்பினர்கள் இந்த மாரி இருந்தாங்கன்னா, நம்ம பாரிவேந்தர் மாரி பல எம்பிஸ் வந்தா தான் வந்து உங்களுக்கு இது மாறும். நிலைமை மாறும். இல்லன்னா என்ன நினைப்பாங்க, தேர்தல் முன்னாடி கொஞ்சம் செலவு பண்ணுவோம். செலவு பண்ணிட்டு அவங்க ஓட்டு போட்டு போவாங்க. ஆனா அவங்க நிலைமை அப்படியே இருக்குது. தேர்தல் வந்து வந்து போகுது. மாநில தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், திருப்பி மாநில தேர்தல் இதே வருது. அவங்கள் நிலைமையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குதுல்ல. தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு திட்டத்த அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு யார் அவங்கள நினைக்கிறாங்க? மழை பெஞ்சாவோ, எது வெள்ளம் வந்தாலும் யாராவது போறாங்களா? தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு உடனே அலர்ட் ஆறாங்க. பாருங்க இந்த அரசியல் ரொம்ப நாளா நீடிக்காதுங்க. ஏன்னா நேரம் வந்துருச்சு. தமிழ்நாடு மக்கள் முழிச்சுட்டாங்க. சரி, சரி. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் முழிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தேர்தல் அரசியல் நமக்கு தேவையில்லை. அடுத்த கட்ட தலைமுறையை, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்துற உண்மையான தெளிவான அரசியல் தான் தேவை அப்படிங்கிறத நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறி இருக்கிறது. நன்றி, இவ்வளவு நேரம் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. வணக்கம். வணக்கம்.